வணக்கம். வந்து இந்த பசுமை மாடி தோட்டம் நிகழ்ச்சிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது நான் மத்திய அரசு ஊழியர். ரயில்வே துறையிலிருந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்று 5 ஆண்டுகள் நான் இருக்கிறேன். இப்போ சமீபத்தில் என்னுடைய மாடி தோட்டம் போடணுன்ற ஒரு ஆவலாக இருந்தது. முன்னாடி என்னுடைய துணைவியார் தான் கொஞ்சம் சில செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு நான் மத்திய மாநில இதிலிருந்து நான் கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் தோட்டங்கள்லாம் இது பண்ணேன். ஏதோ அன்றைய தினம் கொஞ்சம் ஏதோ சில காய்கள் வந்தது. அதன் பிறகு சில நாலேஜ் கொஞ்சம் என்னுடைய சில குரூப்புகள்லாம் இருந்தது. அந்த குரூப்பு மூலியமாக, அதாவது ஓடிஜி குரூப்பு, அதில் சத்யநாராயணன்றவர் தான் பொறுப்பாளர். அதே மாதிரி சிடிஎம்டின்ட்டு ஒரு நிகழ்ச்சி, அதில் நிறைய பேர் அட்மின் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சில ஆலோசனைகளெல்லாம் கேட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியிலெல்லாம் கொஞ்சம் பங்கேற்று சில பயிற்சி முகாம்களுக்கெல்லாம் போய் நான் கொஞ்சம் சில இதுகளெல்லாம் நிகழ்ச்சிகளெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதன் பிறகு இப்போ நான் இப்போ 4 ஆண்டுகள் முடிந்தது. இப்போ சிறப்பாகவே என்னுடைய காய்கறிகள், நான் என்னுடைய இது பூச்செடிகளை விட நான் காய்கறிகள் தான் ரொம்ப மதிப்பேன். அதாக காய்கறின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக். அதன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 தொட்டிகள் தான் வச்சேன். 20க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 100 தொட்டிக்கு நான் வச்சுட்டேன். எல்லா காய்களுமே நான் எடுத்துட்டேன். நான் அதாக இந்த வெளி மாநிலத்திலையும் குளிர்ச்சியான பகுதியில் இருக்கிற காய்கறி அனைத்துமே, அதாக கேரட்டு, காலிஃப்ளவரு, இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் குளிர் பிரதேசத்தில் உள்ள காய்கறி அனைத்துமே நான் இங்கே பயிரிட்டுட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாக வெளியில் வாங்கிறது நச்சு பொருளுக்கும் நம்மளுடைய தோட்டத்திலேருந்து விளையிறது ஓரளவு சிறிய காயாக இருந்தால் கூட ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குது. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி சில காய்கறிகளும் போட்டுக்கிறேன். தோட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறையா எனக்கு இது உள்ள செடிகள்லாம் நான் பந்தல் போட்டு நிறையா அமைச்சு அதில் புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், இதெல்லாம் வகையான காய்கறியெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். கடைசியாக என்னுடைய கோவக்காய்கள் தான் நிறையா ஒரு இதாக இருந்தது. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி தக்காளி தான். எனக்கு சில குரூப்பில் கூட சொல்லுவாங்க, இவர் தக்காளி பிரியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ காய்கள் நான் ஈல்டிங் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெயில் தாக்கத்தினால எல்லா செடிகள்லாம் வாடி கொஞ்சம் கருகிய நிலையில் இருக்குது. இருந்தாலும் நான் அதை செப்பனேட்டு சரிப்படுத்திடுவேன். நான் இன்னும் ஒரு 2 மாதங்கள், இப்போ தான் மே மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜூலைக்கு பிறகு ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய ஈல்டிங்குக்கு. அதே போல் சில காய்கறிங்க, அதாவது பழைய செடிகள் வச்சுருக்கிறவங்க அனைத்துமே நான் கொஞ்சம் ஒரு இதுவாக கேட்டுக்கிறேன், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பழைய செடிகளை காப்பாற்றுறத பாருங்கள் ஏன்னா இந்த வெய்ய காலம் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கிறதுனால அந்த பழைய செடியை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றி இது பண்ணிங்க. இனி புது செடிகள் போடுறதா இருந்ததுன்னா நீங்கள் 2 மாதம் கழித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான் நான் சொல்லணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. இப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த 2-3 மாதங்களுக்கு செடிகளை பராமரிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் இந்த தண்ணி பிரச்சனை, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இருந்தாலும் தண்ணி பிரச்சனைன்னு போது கொஞ்சம் பார்த்து காலையிலையும் மாலையும் 2 வேளையும் நம்ம தண்ணீர் ஊற்றணும். ரெண்டாவது கொஞ்சம் வசதி இருந்தால் மேலே ஷேடோ நெட்டு கூட போடலாம். அதாக மேலே போட்டிங்கன்னா ஒரு 50% உள்ள இது தான் இந்த ஷேடோ நெட்டு. அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் உடைய வெப்பத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதே போல் கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு செடிகளுக்கும் மல்ஜிங்குன்னு சொல்லுவாங்க, மேலே மூடாக்குன்னு போடுறது. ஸோ அந்த மாதிரி மூடாக்கு போடலாம். அதே மாதிரி சில இந்த தென்னை ஓலைகள் அல்லது மேலே எதனா இந்த தலைகள் இல்லைன்னா பழைய இது இருந்ததுன்னா கூட, இந்த தலைகள்லாம் இருந்ததுன்னா கூட மேலே கொஞ்சம் போற்றி வைக்கலாம். போற்றி வச்சோம்னா அந்த தண்ணி வெப்பத்தை கொஞ்சம் தாக்கி பிடிக்கும். 2 வேளையும் இது பண்ணுங்கள். இப்போ இந்த ஷேடோ நெட்டு போடுறது ரொம்ப அவசியம். இது என்னுடைய சொந்த முயற்சியில் நான் பண்ணதுனால இதை 2-3 மாதத்துக்கு பிறகு கூட நம்ம சுத்தம் பண்ணி கூட நம்ம மடித்து வச்சு அடுத்த இதுக்கு ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்துக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். இது தான் இப்போ என்னுடைய தோட்டங்களில் இப்போ கொஞ்சம் குறைவான காய்கறிகள் தான் இருக்குது. இப்போ மேலே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். அதை கூட கொஞ்சம் நீங்கள் பாருங்கள்.
இப்போ இது வந்து இப்போ நான் செய்திருக்கிறது வந்து என்னுடைய சொந்த முயற்சி தான். சில பேர் செய்திருக்கிறாங்க, இருந்தாலும் வந்து சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடும் கொள்ளும் இதுக்கு உண்டானதுக்குள்ள சில ஒரு ஐடியா பண்ணி நான் ஷேக் பண்ணாத அளவுக்கு ஆடாத கொள்ளாத மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன காய்கறின்றதை விட நம்ம வந்து மல்லி இது இருக்கும், மல்லி போடலாம், புதினா போடலாம், அப்புறம் கொத்தமல்லி, மல்லி, வெந்தயம், சில இதுங்களாம் இந்த சின்ன நம்ம வீட்டுக்கு உபயோகமாகறதுக்கு அப்பப்போக்கு உள்ளதுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 தொட்டியில் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம்னா அப்பப்போ கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இது ஒரு நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லைல்ல, சாதாரண வாட்டர் கேன் தான். அது வாட்டர் கேனுடைய மேல் பகுதியை நான் அறுத்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு முறையில் செய்திருக்கிறேன். ரெண்டாவது வந்து இது ஆடும் கொள்ளுன்னாங்க, சில பேர்லாம் கேட்டுருந்தாங்க இது என்ன இது கீழ் முறைன்னுட்டு. இது வந்து ஒன்றும் இல்லைல்ல, காங்கிரீட்டு தான் இதை வந்து கொஞ்சம் ஷேக் இல்லாமல் ஆடாமல் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு தான் பண்ணுறது. இதை நம்ம வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு வேறு எந்த இடத்துலனா கூட நம்ம ஷிப் பண்ணிக்கலாம். அது ஆச்சுங்களா. இது ஒரு முறை பண்ணது நான். ரெண்டாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏர் போலிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் போலிங்கன்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மண்ணுடைய இது வந்து மேலே வந்து அந்த ஏருடைய போய் தான் கீழே ரூட்ஸுக்கு போகும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு மெஸ் வளையத்தில் தைச்சி நெட்டு வளையத்தை தைச்சி நான் இது பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூச்செடியோ அல்லது காய்கறி செடியோ அது எதாக இருந்தாலுமே வந்து சிறப்பாகவும் செழிப்பமாகவும் வந்திருக்குது. என்னுடைய அனுபவபூர்வமாக நான் பார்த்து இதில் தெரிஞ்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன். இதை செய்து கேட்டிருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்களா. அடுத்தது வந்து என்னுடைய முயற்சி வந்து இப்போ இந்த வெய்ய காலத்தில் வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப இதாக இருக்குது. காலையும் மாலையும் 2 வேளையை ஊற்றுறதுனால வந்து இப்போ என்னுடைய சொந்த முயற்சியில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம், இது வந்து காலையில் ஒரு 6 மணிலேருந்து 6:20 வரைக்கும் ஒரு 20 நிமிஷமும், அதே மாதிரி மாலை நேரத்துலேயும் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த தயாரிப்பில் தான் பண்ணியிருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு மேனுவலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஆட்டோவில் போட்டுட்டேன். 2 டைமிங், நம்ம எத்தனை டைமிங்னாலும் செட் பண்ணிக்கலாம், எத்தனை மணி நேரத்துக்குனாலும் செஞ்சுக்கலாம், எத்தனை மினிட் மணத்துக்கு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா தான் நான் வந்து மேல் மாடிக்கும் நான் வச்சுருக்கிறேன். அங்கே ஒரு 60-70 தொட்டிகள் இருக்குது. அந்த தொட்டி மூலிமா வந்து 20 நிமிடம் தண்ணீரும், மீண்டும் வந்து மாலை நேரத்தில் 20 நிமிடம் தண்ணீரும் தான் வருது. அது இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கூட கிடையாது அந்த தண்ணியுடைய ஒவ்வொரு பாட்டுக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கன முறையில் இந்த வெய்ய காலத்தில் வந்து தண்ணி பிரச்சனைன்றதுனால வந்து இந்த ட்ரிப்பிகேஷன், அதாவது இந்த சொட்டு நீர் போட்டிங்கன்னா ரொம்ப குறைவான செலவு, கொஞ்சம் ரொம்ப கூட அதிக செலவுலாம் கிடையாது. நார்மலாக இந்த ஆட்டோமேட்டிக் போடாதவங்க கூட சாதாரணமாக நம்மளுடைய டேங்குடைய ப்ரெஷரை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக் போடுறவங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்க இருந்தவங்கன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். அது என்னோடய சொந்த முயற்சியில் நான் செய்தது. இது மேலே வந்து மோட்டார்லாம் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு 60 பிளான்ட்டுக்கு மேலே போயின்னு இருக்குது. கீழேயே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ இதுதான் என்னுடைய கீழ்தளத்தில் உள்ள மாடி தோட்டம். அதாவது ஓரளவு தான் இருக்குது காய்கறிகள்லாம், மற்றதெல்லாம் கொஞ்சம் வறட்சி பகுதியாகவே இருக்குது. அது இந்த வெய்ய காலத்தை இது பண்ணி மற்றெல்லாம் எல்லாமே அறுவடை பண்ணிட்டேன். நான் எவ்வளோ எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துட்டேன். 2 ஈல்டிங் எடுத்துட்டேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பூச்செடிகள் வச்சுருக்கேன். எல்லோருமே பூச்செடி வச்சுருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நானும் இப்போ சில பூச்செடிகள்லாம் வச்சுருக்கிறேன். நிறையா இருக்குது, மல்லியிலேருந்து முல்லையிலேருந்து எல்லாமே இருக்குது. நான் ஒரு 6-7 மல்லி செடிகள்லாம் வச்சுருக்கிறேன். செடி இப்போ முருங்கை செடியை வச்சுருக்கேன். இப்போ அதுவும் எனக்கு காய்கள் கொடுத்துருக்குது. இப்போ தான் வந்து சில பழ வகைகளையும் இப்போ தான் பூ வச்சு காய்கள்லாம் வந்திருக்குது. அது சரி பார்ப்போம். அது அடுத்த முறை வந்தாங்கன்னா நான் எல்லாமே பக்காவாக எடுத்து உங்களுக்கு தரேன். நான் இனி இப்போ பார்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு தண்ணி இது இப்போ நம்மளுடைய க்ரோ பேக்கில் வந்து ஓரளவு தான் நம்மளுக்கு தெரியும் செடியிலேருந்து தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்ட்டு. கொஞ்சம் அதிகபட்சமாக நம்ம தண்ணீர் ஊற்றிட்டோம்னா இந்த ஓட்டை வழியாக வந்து கீழே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், நம்மளுக்கு இந்த டெரஸில் போயிடும். ஸோ இதனால் வந்து நான் ஒரு சின்ன ஒரு முயற்சி, இதுவும் என்னுடைய சொந்த முயற்சி தான் எடுத்துருக்கிறேன். நான் இது போன வருடமே நான் எடுத்துருக்கிறேன். நான் அதை வைத்து இது பண்ணிக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக கொஞ்சம் ஸ்லோப்பு இறக்கிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கீழே வந்து கடப்பாக்கல் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே தான் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு. இந்த பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து இந்த ஒவ்வொரு குழவிலையும் இந்த தண்ணி வர்றது வந்து இங்கே வந்துடும். அது ஆக்சுவலாக வேறு எங்கேயும் போகாதுங்க, நேராக வந்து இந்த மாதிரி தொட்டியில் வந்து இறங்கிடும். இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு இதுலேயும் நான் செய்திருக்கிறது. இது வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் செய்து முயற்சி எடுத்தேன். இது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்திருக்குது. இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஒவ்வொரு கண்டெய்னர் இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலையுமே.
இதை தான் நான் இப்போ இது வந்து நான் போன வருடம் செய்தது. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கு. ரொம்ப பேரும் செய்திருக்கிறாங்க, செய்தும் கொடுத்துருக்குறேன். நான் கொஞ்சம் சமயத்துலேயே நான் செய்து கொடுத்துருக்குறேன் சில இடத்துலலாம். இது ஒரு நல்ல ஒரு இதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம ஊற்றுற தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் மீண்டும் வந்து அது ஈவினிங் முறையில் அந்த தண்ணியை மீண்டும் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ என்னுடைய கீழே இருக்கிற தோட்ட செடிகள். மொத்தமே இதில் வந்து ஒரு 100 வகையான பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் இருக்குது. இங்கே மெயினாக வந்து என்னுடைய தோட்டத்தில் வந்து காய்கறிகள் தான் இருக்குது அனைத்துமே. இப்போ தான் கொஞ்சம் பூச்செடிகள்லாம் பராமரிச்சிருக்கிறேன். இவ்வளோ தான் என்னுடைய இங்கே இருக்கிற தோட்டங்கள். இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் கொள்ளாதனால அதுக்கு மேலேயும் ஒரு மொட்டை மாடியிலையும் கொஞ்சம் ஒரு சில செடிகள்லாம் நான் வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ வேணால் இப்போ பார்க்கலாம் நீங்கள். அதெல்லாம் இப்போ தான் இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். சிலதெல்லாம் இப்போ தான் பூ வந்து காய்கள்லாம் வந்திருக்குது. அதையும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் கட் பண்ண இது தான் கோவக்காய் செடி. மீண்டும் இதெல்லாம் வந்திருக்குது. அது இதெல்லாம் ஒரு நான் இப்போ அது கட் பண்ணி இது பண்ணி விட்டதுங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். இது ஒரு இந்த செடிகள் தான். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்களா ட்ரிப்ளிகேஷன் சொன்னீங்க இல்லைங்களா, சொட்டு நீர். ஸோ இது இங்கே தான் நம்ம மெயின் உடைய டேங்க் தொட்டியே. இது உங்களுக்கு இது வந்து டேங்க்குடைய ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கட் ஆஃப் பண்ணுறது இதுங்க. புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மோட்டார். புரியுதுங்களா? இந்த மோட்டார் மூலிமா தான் சப் பண்ணி இங்கே அவுட்லெட்டில் போகும் தண்ணி. இது வந்து ஒரு 50 பிளான்ட்டுக்கு போயின்ட்டுருக்குது. இதில் வந்து தான் நான் டீ ஜாயிண்ட் போட்டு கீழே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அது இன்னும் ரெடி ஆகலை. மேலே வரைக்கும் தான் நான் இப்போ கொடுத்துட்டுருக்குறேன். அது கீழெல்லாம் வந்து பாட் மிக்சிங்லாம் பண்ணி இது பண்ணணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பிளான்ட்டுக்கு வர்றது. இதோடைய இதை பாருங்கள். இதுதான் வந்து இந்த சொட்டு நீர். புரியுதுங்களா? இது வந்து முன்னாடி வந்து வேறு முறையில் இருந்தது. இப்போ இது ஒரு புது முறையில் இந்த மாதிரி ஸ்டிக்கு மாதிரி வாங்கிட்டு வந்து இது பண்ணியிருக்கோம். இதுதாங்க இது காலையிலேயும் மாலையிலேயும் பார்த்திங்கன்னா 750லேருந்து 800 ml தண்ணி தான் கொடுக்குது மாலையும் ஈவிலையும். அதனால் 1 லிட்டர் கணக்குன்னு வச்சிங்களாம். காலையிலையும் சாயந்தரத்துக்கும் வந்து 1 லிட்டர் தண்ணி தான் கொடுக்குது இந்த வெய்ய காலத்தில். இல்லை, இது எல்லாத்துலேயுமே தான். இதுன்னு கிடையாதுங்க. எல்லா பிளான்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர்ன்றது இது தான். ட்ராப் பை ட்ராப்பாக தான் வரும். இதுங்க எல்லாத்துலேயுமே. புரியுதுங்களா? அதை பாருங்கள். எல்லாமே 1 by 1 தான் வரும். இது காலையில் இது பண்ணது. இப்போ அது ஆட்டோமேட்டிக்லேருந்து இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கோசம், டெமோ காட்டுறதுக்கோசம் நான் மேனுவலில் போட்டிருக்கிறேன். நான் மேனுவலில் போட்டு இது ஆகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாமே வந்து வெண்டை போட்டு வச்சுருக்கிறேன். இதில் கத்திரிக்காய். இப்போ இந்த ட்ரிப்ளிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் தான் நான் ரெடி பண்ணது. இதுக்கு இன்னொருத்தருக்கும் துணை இருந்தாலும் வந்து முழுமையாக பண்ணது வந்து நான் தான். இது மாதிரி நான் மற்ற இடத்துங்களுக்கும் நான் செய்தும் கொடுத்துருக்குறேன். என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஓடிஜின்னு ஒரு குரூப் இருக்குதுங்க. அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப பேருக்கு செய்து கொடுத்துருக்குறேன். சில பேர் இண்டிவிஜுவலாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கைட் பண்ணி கொடுத்துருவேன். முடியாதவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி செய்தும் கொடுத்துருக்குறேன் நான். ஆச்சுங்களா? இதுதான் வந்து இந்த வழிமுறைகள். என்னுடைய சொந்த முயற்சி. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு சைட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் இருக்கும். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட்டுக்கெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்னுடைய வசதிக்கோசமே வந்து எங்கேயுமே இல்லாத ஒரே பைப்லேயே வந்து ஜாயின் போட்டுட்டு தான் நான் அப்படியே கொண்டு போய் எண்டு பாயிண்ட் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கிறேன் நான். இதுதான் இந்த ட்ரிப்ளிகேஷனுடைய வழிமுறைகள். இதுதான் வந்து 20 நிமிஷம் காலையிலையும் மாலை நேரத்தில் 20 நிமிடங்களுக்கும் எனக்கு இந்த தண்ணி கொடுத்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதனால் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊற்றுறன்றதில் இதுக்கு பதிலாக வந்து மற்ற தோட்டத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். காட்டிங்கன்னா அந்த பூச்சி வகைகளை பார்க்கலாம். இல்லது எதனா தழைகிழைகளாக இருந்ததுன்னா அதை நம்ம செப்பரேட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அந்த காஞ்சி போன இலைகள்லாம் இருந்ததுன்னா அதை பார்க்கலாம். இல்லை சில செடிகளில் பூச்சி இருந்ததுன்னா அதை பார்க்கலாம். ஏன்னா சொட்டு நீர் வந்து எப்பவும் போலவே உங்களுக்கு அந்த அரை மணி நேரத்துக்கு கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி இதை விட்டுட்டு எங்கேயும் இந்த தோட்டத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயும் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாமல் ஒரு சூழ்நிலை கட்டம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ட்ரிப்ளிகேஷனை போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக் போட்டுட்டிங்கன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன். மேனுவலும் இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. ஆட்டோவில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு அது ஆன் ஆகி ஆஃப் ஆகிடும். அப்போ நம்ம எங்கேனாலும் வெளியில் ஒரு கல்யாண காட்சிகளுக்கோ இல்லை ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கோ நம்ம போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அது மேனுவலில் இருந்தாங்கன்னா யாருன்னா சொன்னிங்கன்னா இந்த ஒரு அந்த டேப்பை மட்டும் திறந்து வச்சிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொன்னிங்கன்னா ஒன்று பண்ணலாம். இப்போ 2-3 இடத்துக்குலாம் நான் ஆட்டோமேட்டிக்லாம் போட்டு கொடுத்துருக்குறேன்.
இப்போ நான் காய்கறின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு எல்லோருமே ஒவ்வொருடைய குரூப்பில் இருக்கிறவங்களதெல்லாம் பார்க்கும்போது பூச்செடிகள்லாம் பார்க்க எனக்கு ஆசையாக வந்து இப்போ சில பூச்செடிகளும் நான் வைக்க வச்சுருக்கிறேன். இந்த வெயிலையும் பாருங்கள், என்னுடைய பூச்செடிகள்லாம் பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 பூ 4 பூ 5 பூன்னு இப்படி நிறையா பூக்கள் தான். பூக்களில் வந்து பஞ்சமே இல்லை. எனக்கு சாமிங்களுக்கு போடுறதுக்கு நிறையா இருக்குது. இது இந்த மாதிரி இது வந்து பன்னீர் ரோஸு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுங்க நம்ம அந்த செடி அண்ணாண்ட பாருங்கள், அது செம்பருத்தி, அது ஒரு ரகம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோஸு, இது ஒரு வகையான ரோஸு, ஒரு சின்ன ரகமான ரோஸு. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே புது கதிர் தான் வந்துட்டுருக்குது எல்லாமே இந்த வெயிலையும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாரிஜாலம் பூன்னுவாங்க. இது வந்து சிங்கிள் அடுக்கு உள்ளது இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு கொத்தாவே வர்றது. அதாவது ஒரு ரோஜா மாதிரி வரும், நல்ல ஒரு ரோஜா. இது முந்தா நேற்று பூத்தது பாருங்கள், இன்றைக்கி 2 நாள் ஆகியும் அப்படியே இருக்குது. இன்றைய மாலைக்குள்ளே வந்துடும். இது பாரிஜாலம். அது ரொம்ப அற்புதமான ஒரு வாசனை புள்ள ஒரு மலர் இது. இப்போ வந்து நீங்கள் கீழே பார்த்ததையும் மேலே பார்த்ததையும் ட்ரிப்பிகேஷனு, அப்புறமே வந்து இந்த பேகு என்னுடைய சொந்த முயற்சியில் மேலே வந்து ஷேடோ நெட்டு போட்டது யாருடைய இதுவும் இல்லை, என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய இதிலேயே தான் நான் செய்து எல்லாமே பண்ணியிருக்கிறேன். மேலேயும் கீழேயும் நான் அதே போல் தான் நான் செய்திருக்கேன் சொந்த இதில். உங்களுக்கு எதனா தேவைப்பட்டால் என்ன தேவையோன்றது தோட்டம் சம்மந்தப்பட்டது கேட்டிங்கன்னா, ஷேடோ நெட்டோ இல்லாட்டினா இந்த கீழே இந்த பேக் சம்மந்தப்பட்டது இருந்தால்னா தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் வந்து திருமுடி. என்னுடைய நம்பர் வந்து செல் நம்பர் பார்த்துங்க, 9444810219. இது ஒரு நம்பரும். அடுத்த நம்பர் வந்து 9080436410. இந்த 2 நம்பர்களில் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவேன்.